நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஒன் பாட் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திஸ் இஸ் வெரி சிம்பிள் எட் வெரி வெரி டேஸ்டி. முதல்ல இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் சாம்பாருக்கு போடுற எந்த வெஜிடபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் தக்காளி அண்ட் கேப்சிகம் மெயின். வெங்காயம் சாப்பிட்றவாளாக இருந்தால் வெங்காயமே சேர்த்துக்கலாம். முதல்ல குக்கர் பாத்திரம் வச்சுட்டுருக்கேன். அது நல்லா சூடானதும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்க போகிறோம். அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இது ரெண்டும் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 8லேருந்து 10 வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்க போகிறோம். அதே மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஸ்லிட் பண்ணி சேர்த்துட்டுருக்கேன். அடுத்ததா இஞ்சி, ஒரு 1 இன்ச் சைஸ் இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். அதையும் சேர்த்துண்டாச்சு. ஒரு 2-3 கீத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி சேர்க்கணும். நான் என் குழந்தைய தூக்கி வச்சுன்னு பண்ணிட்டு இருந்தேன். அவன் கேரட் எடுத்து போட்டுட்டான். ஃபஸ்ட்டு தக்காளியை போட்டு நன்னா வறுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அடுத்ததாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி அண்ட் கேப்சிகம் தான் இந்த சாம்பார் சாதத்துக்கு நமக்கு மெயின் டேஸ்ட்டே கொடுக்கும். ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்க்கலை இல்லையா. வெங்காயம் சாப்பிட்றவாளாக இருந்தால் நீங்கள் வெங்காயம் போட்டு பண்ணால் அது டேஸ்ட்டே எங்கேயோ சூப்பராக தூக்கின்னு போயிடும். பட் ஆனால் நம்ம பாட்டில் யாரும் சாப்பிட மாட்டா அப்படிங்கிறதால நான் கேப்சிகமையும் டொமேட்டோவையும் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். ஸோ தட் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும் சாம்பார் சாதத்துக்கு. அது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா மீதி உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கேரட் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு அவரைக்காய் எடுத்துட்டுருக்கேன். கத்திரிக்காய், பொட்டாட்டோ, முருங்கைக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் இந்த ஆயில்லையே நல்லா ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆயிலில் இதை ஃப்ரை பண்ண இந்த வெஜிடபிள்ஸோட டேஸ்ட் எல்லாம் நல்லா விட்டுக்கும். ஸோ இப்போ இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். அந்த எண்ணெயிலேயே ஃபஸ்ட்டு வதங்கட்டும். முதல்லையே அதில் தண்ணி விட்டோ ஒரு அந்த மாதிரி பண்ணி எடுத்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் தூள். அடுத்ததாக நம்ம நார்மல் குழம்பு பொடி யூஸ் பண்ணுவோம் இல்லையா குழம்பு பண்ணுறதுக்கு, அந்த குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டுருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பொடியெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்பவே ஒரு சூப்பரான டிஷ். பேச்சுலர்ஸ் எல்லாமே டக்கு டக்குன்னு ஈஸியாக குயிக்காக பண்ணி சாப்பிட்லாம். உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்துட்டு இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ பேச்சுலர்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த லேசி சண்டேஸ், லேசி சாட்டர்டேஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு குக் பண்ண முடியாது அப்படின்னும் போது இந்த மாதிரி அழகாக நம்ம பண்ணி சாப்பிட்லாம். நான் பார்த்தேன்னா பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆத்தில் 6 பேருக்கு நான் பண்ணியிருக்கேன். 6 பேருக்கு பார்த்தேன்னா ஒரு பெரிய டம்ளரால் 3/4 டம்ளர் பருப்பு, 1 டம்ளர் சாதம் எடுத்துட்டுருக்கேன். ஸோ 1:1 ரேஷியோ தான் நான் ஜென்ரலாக போடுவேன். அதாவது நான் பிசிபேல பாத்லாம் பண்ணால் ஒரு பருப்புக்கு ஒரு சாதம் அந்த மாதிரி போடுவேன். பட் இது நம்ம சவுத் இந்தியன் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் சாம்பார் சாதம் அப்படிங்கிறதால 3/4 பருப்புக்கு ஒரு சாதம். ஸோ 3/4 டம்ளர் பருப்புன்னா 1 டம்ளர் சாதம். இதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டுருக்கேன். ஒரு 1 hour to 1.5 hours இது நல்லா ஊறி இருக்கும். ரெண்டுமே அரிசியும் பருப்பும் நல்லாவே ஊறி இருக்கும். நீங்கள் ஊற வச்சா மட்டுமே தான் இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து குக் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்கள் ஊற வைக்கல இம்மீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் குக்கரில் 2 விசில் விட்டுக்கணும் பருப்பு மட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் தனியாக வதக்கி போட்டு சாதத்தையும் சேர்த்து குக் பண்ணணும். ஸோ இப்போ ஊற வச்ச சாதம் பருப்போட நம்ம தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு குக்கரை மூடியாச்சு. குக்கர் நல்லா விசில் வரட்டும். நல்லா ஒரு 5 விசில்ஸ் வரைக்கும் வரணும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கரை திறந்தோம்னா நம்ம யம்மியான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுத்து. ஆனால் நம்ம ஒரு ஸ்டெப் மிஸ் பண்ணிட்டோம். நீங்க என்னங்கிறத கரெக்டா கெஸ் பண்ணிருப்பேன் ஆல்ரெடி. என்னன்னா புளி எல்லாத்தையும் குக் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம கரைச்சி விட்டுட்டு ஒரு 2 minutes கேஸ் ஆன் பண்ணி வைக்கணும்.
புளியுமே சேர்த்து போட்டு நீங்கள் அப்படியே கூட சாம்பார் சாதம் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் திங்க் அது வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்னு, ஆர் எனக்கு தெரியாது அது என்ன மிஸ்டேக்னு எனக்கு தெரியாது. பட் தட் இஸ் நாட் ஹவ் இட் இஸ் சப்போஸ் டு பி டன், அது மட்டும் தெரியும். ஸோ ஆஃப்டர் எவ்ரி திங் இஸ் டன், எல்லாமே குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன். அதை எடுத்து நல்லா கரைச்சு அந்த ஜலத்தை, புளி ஜலத்தை வந்து இப்போ கடைசியா எல்லாம் குக் ஆனதுக்கு அப்புறம் கடைசியா சேர்த்து ஒரு 5 to 6 minutes ஜஸ்ட் சிம் பண்ணி அந்த குக்கர் மூடி வச்சுட்டாலே போறோம். இந்த புளி வந்து குக் ஆயிடும் அண்ட் நம்மளோட சாம்பார் சாதமும் எம்மியா ரெடி ஆயிடும். தண்ணி எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டம்ளர் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு டம்ளர் பருப்பு ஒரு டம்ளர் அரிசி சொன்னேன் இல்லையா, இதுக்கு நான் வந்து 6 to 7 டம்ளர்ஸ் அளவுக்கு நான் வந்து ஜலம் சேர்த்திருந்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து வேக வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியாகவும் இப்போ கொஞ்சோண்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இருந்துக்கும்னு வச்சுக்கோங்களேன், 1/4 டம்ளரோட கொஞ்சம் கூட இருந்திருக்கும். புளி ஜலத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுல நல்லா குழசலா வந்துட்டு, சாம்பார் சாதம்னாலே இந்த மாதிரி நல்லா குழசலா கொஞ்சம் ஃப்ளோயியா இருக்கணும். ரொம்ப அப்படியே சாதமா இருக்கக்கூடாது, அந்த சாதமே தெரியக்கூடாது. நீங்க ஒரு வா அப்படியே வந்து சாப்பிடும்போது அப்படியே சும்மா சறுக்கின்னு உள்ள போகணும், அந்த மாதிரி இருக்கணும் சாம்பார் சாதம். ஸோ சூப்பரா வந்து அப்பளத்தோட சர்வ் பண்ணியாச்சு. மேலே கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கோங்க, சாம்பார் சாதம்க்கு நெய் மஸ்ட். ஸோ கண்டிப்பாக நீங்க எப்படி வந்திருக்குங்கிறத சொல்லுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.